பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்றம் கடந்த 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தொடரில் பொது பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் இன்று 2வது அமர்வு தொடங்குகிறது. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. வக்ஃப் வாரிய மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. அதே நேரத்தில் மணிப்பூர் விவகாரம், இந்தியாவிற்கு எதிரான ட்ரம்பின் நிலைப்பாடு உள்ளிட்டவை குறித்தும் பிரச்சனைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை தொகுதி மறுசீரமைப்பு, தமிழ்நாட்டிற்கு நிதி நிறுத்தி வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை திமுக எழுப்ப திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக எம்பிக்களின் கூட்டம் நேற்று நடைபெற்ற போது அக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாதிக்கப்படும் மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களை ஒருங்கிணைக்க அறிவுறுத்தினார். சாம்பியன் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்தை இந்திய அணி வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 251 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய இந்திய அணி 49 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 254 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் இந்தியா விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்று கோப்பையை தட்டிச் சென்றது. டிராபியை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரு விதிவிலக்கான ஆட்டம் மற்றும் ஒரு விதிவிலக்கான முடிவு என அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை நாட்டுக்கு கொண்டு வந்த எங்கள் கிரிக்கெட் அணியை பற்றி பெருமைப்படுகிறோம் என்றும், இந்திய அணி வீரர்கள் போட்டி முழுவதும் அற்புதமாக விளையாடினார்கள் என்றும், இதனால் அவர்களுக்கு அற்புதமான வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு தலைவர்களும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் திமுக தோற்கும் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். விஜய் வெற்றி பெறுவார் எனவும் அவர் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் மும்முனை போட்டி நிலவும் என்றும், திமுக கூட்டணி தோல்வியடைந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை போல குறைவான இடத்திலேயே வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் விஜய் வெற்றி பெறுவார் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெறும் என்றும், தென் மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமான இடங்களை கைப்பற்றும் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் பாஜக அபார வளர்ச்சி பெற்று அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறியிருந்தார். ஆனால் பாஜக மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கே ஆந்திர மாநிலத்தின் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமார் ஆகியோரின் உதவி தேவைப்பட்டது. தென் மாநிலங்களில் 30 இடங்களுக்கும் குறைவாகவே பாஜக கைப்பற்றியது. தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்க தற்போது விஜய் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து தேர்தல் வியூகங்களை அமைத்து வரும் பிரசாந்த் கிஷோர் விஜய் கட்சி வெற்றி பெறும் என கூறியிருக்கிறார். அவரது கட்சி பீகாரில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் டெபாசிட் இழந்தது குறிப்பிடத்தக்கது. உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதில் திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இபிஎஸ், யாரும் தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என எச்சரித்தார். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக தேர்தல் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். விருதுநகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மாபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்க வந்த கட்சி நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாய்ந்து கன்னத்தில் பிளார் என அறைந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாண்டியராஜனை தொலைத்து விடுவேன் என ராஜேந்திர பாலாஜி பொதுவெளியில் மிரட்டல் விடுத்தார். இந்த நிலையில் கட்சி பிரச்சனைகளையும் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என இபிஎஸ் எச்சரித்துள்ளார். ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்துவோம் என சசிகலா தெரிவித்துள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் ஜாம்புவான் ஓடை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்காவில் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சசிகலா கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் இஸ்லாமியர்களுக்கு ஜெயலலிதா செய்த நலத்திட்ட உதவிகளை பட்டியலிட்டார். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என கூறிய சசிகலா, அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சியை ஏற்படுத்த உறுதியேற்போம் என குறிப்பிட்டார். முஸ்லிம் சமுதாயத்திற்கான மேம்பாட்டு திட்டங்களை தமிழக அரசு தனது பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என எஸ்டிபிஐ வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக அரசை முன்மாதிரியாக கொண்டு எதிர்வரும் பட்ஜெட் அறிவிப்பில் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கான மேம்பாட்டு திட்டங்களை நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாஜகவின் எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்களை புறந்தள்ளி சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது திட்டங்களை அறிவித்திருப்பதையும் முபாரக் வரவேற்றுள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ள போதிலும் அதற்காக கட்சிகள் தற்போதே தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் பத்மநாபபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஜான் தங்கம் என்பவர் நிறுத்தப்படுவார் என இபிஎஸ் உறுதி அளித்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஜான் தங்கம் குமரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக உள்ளார். அவரை இம்முறை எம்எல்ஏவாக ஆக்க வேண்டும் என நினைத்துள்ள இபிஎஸ், நீதான் வேட்பாளர் என உறுதியாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொடர்பாக விவாதிக்க திருமாவளவன் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 40% குறைக்க 14வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டி, செஸ் வரி போன்றவற்றால் மாநிலங்களின் வருவாய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திருமாவளவன், வரி குறைப்பது நியாயமல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் செட் தேர்வு இனி ஆண்டிற்கு 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தற்போது நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வருடந்தோறும் 2 முறை செட் தேர்வு நடத்தி காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஐசிசி தொடரில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்ற இந்திய அணிக்கும் தொடர் முழுவதும் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திய நியூசிலாந்து அணிக்கும் தனது வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தரமான ஆட்டத்தின் மூலம் அதிரடியான வெற்றியை கேப்டன் ரோஹித் கொடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி செய்த தொடர் உதவியால் செருப்பு தைக்கும் தொழிலாளி தொழிலதிபராக உயர்ந்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள தொழிலாளி ராம்சேட் என்பவரது செருப்பு கிடைக்க கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சென்ற ராகுல் காந்தி அவருடன் உரையாடினார். தொடர்ந்து சில தினங்களுக்கு அவரை தோல் வியாபாரிகளிடம் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். இதன் மூலம் அந்த தொழிலாளி ராம்செட் என்ற பெயரில் புதிய காலனி பிராண்டை அறிமுகப்படுத்தியுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்